ஹாய் கல்யாண பொண்ணு. ஹாப்பியாக இருக்குது. ஸோ சீக்கிரமே வந்துருச்சு. செப்டம்பர் 6 உன் கல்யாணம். ஸோ நினச்சாலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கணும்ல, அதனால தான். ஸோ காட் பிளஸ் யூ. நல்ல மாதிரி சீரும் சிறப்புமாக நல்ல மாதிரி வாழுமா. அக்காவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். ஹாய் கல்யாண பொண்ணு, கல்யாணம் ஆக போகுது லாவிக்கு. ஹாப்பியாக இரு, அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. நீயும் அவங்கள நல்லா பார்த்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரியா, சண்டை போடாத, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு லைஃப் அமையும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பை. ஹாய் லாவி, சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு, நல்லா ஃபன் பண்ணு. ஓகேயா? என்னோட பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் சதீஷ். ஓகே, பாய். Hi Deep, congratulations. I'm really happy to be part of your bride to be. நீ மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுறேன் இந்த மாதிரி எனக்கு செப்டம்பரில் மேரேஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. உங்ககிட்டேருந்து நான் நிறைய நல்ல விஷயம் கற்றுட்ருக்கேன். நீ சீரியஸாகவே ஆல்ரவுண்டர். ஒர்க்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, அம்மாவை பார்த்துக்கிறதுல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது. ஹாப்பியாக இரு. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி மேரிட் லைஃப். பை பை. ஐடிசி எப்படி இருக்கீங்க? கல்யாண டென்ஷன் இருக்கும்ட்டு, பட் கொஞ்சம் அது ஓரமாக வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஆர்த்தி உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்க சர்ப்ரைஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஐம் ரியலி 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 ஹாப்பி ஃபார் யூ அண்ட் மை ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம இது வரைக்கும் நேரில் மீட் பண்ணது கிடையாது. ஐ திங்க் ஸோ சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். அண்ட் ஃபோனில் மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் நேரில் பார்த்தோன்னே என்னோட ட்ரீட் இருக்க போகிறோம். நீங்கள் எனக்கு நேரில் மீட் பண்ண சான்ஸ் தர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் சீக்கிரமாக என்னை மீட் பண்ணி எனக்கு ஒரு ட்ரீட் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இல்லை நானும் ஆர்த்தி கல்யாண மண்டபத்தில் நாங்கள் சண்டை போடுவோம் இப்படியே சொல்லிட்டோம். எனக்கும் ஆர்த்திக்கும் ட்ரீட் கன்ஃபார்ம் இப்படியே சொல்லிட்டேன். அண்ட் ஹாப்பி மேரேஜ் லைஃப். 2 பேரும் ஹாப்பியாக இருங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட், நிறைய டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் ஓட்டிங்கன்னா ஆர்த்திக்கு யார் சாரி கட்டி விடுவா? அவளை யார் ரெடி பண்ணி விடுவா? ஸோ சேட். இப்படிலாம் பாருங்கள், ஆர்த்தி விட்டுட்டு போகலாமா? என்னங்க நீங்கள் ஒரு பொண்ணுக்கு தான். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன். என் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் பிகாஸ் ஐ எம் ரியலி டயர்ட். ஆஃபீஸ் போயிட்டு வந்து அப்படியே உட்காந்து உங்களுக்காக சர்ப்ரைஸ் வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் என்னோடய விஷஸ் உங்களுக்கும் சதீஷ்க்கும் எப்பவுமே இருக்கும். ஹாப்பி மேரிட் லைஃப். பாய். ஹாய் தீப்தி. என்னோடய லைஃப்லையே நான் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பார்த்து இது சரியான சீனு போலடி அப்படின்னு நினச்சது ஒன்றை தாண்டி. ஆனால் உன் கூட பழனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நீ அந்த அளவுக்குலாம் சீன் இல்லைன்னு. என்ன தான் நம்ம கேவலமான ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு 6 பேராக இருந்தாலும் ஒரு குட்டி கேங்கு நமக்குள்ளே நம்மளே கலாச்சிக்கிட்டு நம்மளே பேசி சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாகவே தான் போச்சு நம்மளோட காலேஜ் லைஃப்பு. கொஞ்ச நாள் நம்ம மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு காலேஜில். நம்ம பிரேக் டைமு இந்த மாதிரி டைமில் நம்ம மீட் பண்ணுவோம். நம்மலாம் ஒரே கிளாஸ் கிடையாது. பட் இருந்தாலும் எப்படா பிரேக் ஹார்ஸ் வரும், அந்த பீரியட் நடந்த ஜோக்கை எப்போ பிரேக் ஹார்ஸில் தீத்துட்டே சொல்லி சிரிக்கலாம் அப்படின்லாம் நாங்கள் அந்த ஜோக்ஸ்லாம் ஞாபகம் வச்சு நிறையா பண்ணியிருக்கோம். நல்லா நீளமாக முடிய வச்சுட்டு 4 வருஷம் காலேஜை முடிச்சிட்டடி. இப்போ வெட்டின முடிய நீ அப்போ வெட்டியிருக்கணும். காலேஜ் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும். வேறு என்ன சொல்கிறது, நம்ம ஒன்றும் டெய்லி அப்டேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது நம்மளோடது. இது பண்ணுறோண்டி, இது பண்ணிகிட்ருக்கேன்டி, நீ எப்படி இருக்க, நீ அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் நேரில் எப்போ பார்க்குறோமோ அப்போ ஏதோ கேப்பே இல்லாமல் பேசிக்கிற மாதிரி நல்லா கலகலகலன்னு பேசிப்போம். அப்போ என்னென்னலாம் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நம்மளோடது இது வரைக்கும் இருந்திருக்கு. இனிமேல் இப்படி தான் இருக்கும். ஹாய் புது பொண்ணு. நான் கத்தி பேசினா தான் வீடியோவில் கேட்குது, அதனால தான் நான் கத்தி பேசுகிறேன். ஹாப்பியாக இருக்கியா? செலிப்ரேஷன்லாம் நல்லா போயிட்டுருக்கா? சர்ப்ரைஸ் ஆனியா? சர்ப்ரைஸ் நினச்சி தான் நாங்கள் பண்ணுறோம். நீ எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்ல போகிறேன். பரவாயில்ல, ஹாப்பியாக இரு. எப்போது இதே மாதிரி ஹாப்பியாக இரு. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப் அமைய போகுது. எல்லா மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணு. அதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணு. கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டத்தை என்ஜாய் பண்ண முடியாது. கஷ்டமாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக கோத்ரூ பண்ணு. எப்போவுமே ஒரு இண்டிபெண்ட் விமனாகவே இரு. எப்போவுமே யாரையுமே டிபெண்ட் பண்ணிடாத. இப்போ இருக்கிற மாதிரியே
அதான் எல்லாத்தையும் லவ் யூ. குண்டு, திஸ் இஸ் மை செகண்ட் டேக் ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டு விஷஸ் சொன்னது வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டேன். இட்ஸ் ஓகே, நமக்குள்ள தானே பரவாயில்ல. அதனால் உண்மையை சொல்லிட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோ உனக்காக இல்லை, யூ ஜஸ்ட் மூவ். சதீஷ் ப்ரோக்காக. இவளை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பட் காட்ஸ் ஃபேட், என்ஜாய். ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம ஆஃபீஸில் தான் மீட் பண்ணோம். மேபி கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணியிருக்கலாம், அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டேன், ஓகேவா? நான் மேபி கொஞ்சம் லிட்டில் ஸ்பேனாக இருந்தால் கூட அவர் பாண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸர் தான். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு தெரில எப்படி இவ்வளோ கொஞ்சம் ஸ்பேன்லேயே ரொம்ப க்ளோஸ் ஆனோன்னு எனக்கு தெரியல. பட் லைஃப் லாங் இருக்கணும். ஆக்சுவலி நீ கிராண்ட்மா ஆகிற வரைக்கும் இருக்கணும், ஓகேவா? இந்த பாண்டை ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஆஸ் அ டாட்டரா, ஆஸ் அ சிஸ்டரா, உன்னோட ரோல் வந்துட்டு நீ பெஸ்ட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க. அண்ட் ஆஸ் அ இனிமேல் ஃப்யூச்சராக வரப்போகிறது ஒய்ஃபாகவும் சரி, ஆஸ் அ மாமாவும் சரி, பெஸ்ட்டாக பண்ணுவீன்னு தெரியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. பட் யூ நோ மை ஃபீலிங்ஸ், ஓகே? தேங்க்யூ, பாய். ஹாய் தீப்தி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னோட வெட்டிங்க்கு. நம்ம 6 இயர்ஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப இட்ஸ் வெரி எமோஷ்னல். இன்ன வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உன்னை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து லஞ்சில் ஃபர்ஸ்ட் டே கேஃபிடேரியாவில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு யாரோட அந்த பொண்ணு சைலண்ட்டாக தனியாக உட்காந்து அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காளேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி நீயும் நானும் ஒரே கிளாஸில் இருந்தோம். ஈஜி கிளாஸில் தான் 2 பேரும் மியூச்சுவலாக பேச ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கே ஃபர்ஸ்ட் டேவே நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஜேர்னி அந்த அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். உனக்கும் எனக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கு, நிறைய ஃபைட்ஸ் வந்திருக்கு. ஈவன் தோ அதெல்லாம் இருந்தாலும் நீ வந்து என்னை எந்த சுச்சுவேஷன்லையும் நான் விட்டு கொடுத்ததே இல்லை, நானும் உன்னை விட்டு கொடுத்தது இல்லை நம்புகிறேன். என்னோட டெசிஷன் அது நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லை உனக்கு பிடிக்கல ஆனால் என் சந்தோஷத்துக்காக நீ நிறைய விஷயம் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்க. எல்லா விஷயத்தையும் நீ கூட இருந்த, அவ்வளோதான். அது ஜஸ்ட் நோ தட் யாராலையுமே வந்து உன்னோட பிளேஸை என்னோட ஹார்ட்டில் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஐ லவ் யூ. அண்ட் நீ சதீஷும் வந்து பேசுனதுக்கு மெயின் ரீசன் பண்ணோம் அப்படிங்கிறத 2 பேரும் மறந்துடாதீங்க. ஜஸ்ட் கிவிங். 2 பேரும் உங்களோட லைஃப்பை வந்து ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ ஹெடல்ஸ் வந்தாலும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் மை பேபிஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் மோர். இதுக்காக நீங்கள் எவ்வளோ 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் நியூ லைஃப் டுகெதர். Love you both. Bye bye.